பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக போற்றக்கூடிய திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழாவானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவினுடைய மிக முக்கிய நிகழ்வான 2668 அடி உயரம் கொண்ட மலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வானது இன்று மாலை சரியாக 6 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவையொட்டி ஒரு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக இந்த மலையின் மீது பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு 7 பேர் உயிரிழந்த நிகழ்வும் கூட நடந்திருக்கின்றது. இதற்கு பின்பாக ஒரு 8 பேர் கொண்ட குழுவினர் மலையின் மீது ஆய்வு செய்து பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் மண் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என மலை மீது பக்தர்கள் ஏறுவதற்கான இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அரசும் இந்த பக்தர்களுடைய பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலை மீது செல்வதற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தீப கொப்பரை எடுத்துச் செல்லக்கூடிய நபர்கள், நெய் கொண்டு செல்லக்கூடியவர்கள், காடா துணி எடுத்துச் செல்லக்கூடிய இந்த கட்டளைதாரர்களுக்கு மட்டுமே இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. பக்தர்கள் மலை மீது தடைகளை மீறி யாரும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மலையை சுற்றிலும் ஒரு 29 இடங்களில் இதுபோன்று போலீசார் குவிக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு பணி என்பதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. போலீசார் மட்டுமல்லாமல் வனத்துறையினர், தீயணைப்பு துறையினர், சத்தியமங்கலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு இலக்கு படையினர் என ஒவ்வொரு இடங்களிலுமே ஒரு குழுவாக நின்று இதுபோன்று பக்தர்களை தடுத்து செல்கின்றனர். மேலே இருக்கக்கூடிய அந்த நிலையை விலக்கி பக்தர்களிடம் எடுத்து கூறி அவர்களும் இங்கிருந்து திருப்பி அனுப்பக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த தீபமலை மீது நேற்றே கொப்பரை எடுத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அந்த பயன்படுத்தக்கூடிய நெய் மற்றும் காடா துணி ஆகியவை கொண்டு செல்லக்கூடிய அந்த பணிகள் என்பதும் நடைபெற்று வருகிறது. இந்த தீபமலையின் மீது ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதை பக்தர்கள் தெரிந்தாலும் கூட அவர்களும் அந்த பக்தியினுடைய விகிதம் அதிகப்படியான அந்த ஆர்வத்தின் காரணமாக மலை மீது செல்வதற்காக மிகுந்த ஆர்வத்துடன் இந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனை வருஷமா மலை மேல போயிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எவ்வளவு ஆர்வத்தோட அங்க வந்திருக்கீங்க? எனக்கு ஆக்சுவலா இது வந்து 3rd டைம். ஸோ 2 தடவை வந்து போயிருக்கேன், மலை மேலே போயிருக்கேன். ஸோ சுவாமியை பார்க்கறதுக்காக ஹைதராபாத்லேருந்து இன்றைக்கி ஒரு நாள் வந்திருக்கேன். ஸோ என்னோடய ஊர் வந்து காஞ்சிபுரம். ஸோ யாரும் அலோவ் பண்ணல. ஆல்ரெடி நேற்று நைட் வந்து ஓவராக மழை பெஞ்சிருந்தது. ஸோ ஆல்ரெடி லேண்ட்ஸ்லைடான இஷ்யூன்றதுனால வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்கலாம் மேபி. ஸோ அதனால் மாவட்ட நிர்வாகமும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி நல்லா ரெஸ்பான்சிபிளாக பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம நல்லா கோஆப்ரேட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஆல்ரெடி அவங்க நெய் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னால் நெய் கொண்டு போக முடியல, அதனால் நான் போகிற நண்பர்கள்கிட்ட நான் நெய் வந்து கொடுத்து விட்ருக்கேன். இவர்களை போலத்தான் இந்த பகுதியில் அதிகப்படியான பக்தர்கள் மலை மீது செல்வதற்காக வந்து ஒரு ஏமாற்றம் அடைந்தாலும் கூட மேலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை விலக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. தற்பொழுது ஏற்கனவே அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே தற்பொழுது அந்த நெய்யை எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்த்து வருகின்றோம். வனத்துறை அதிகாரிகள் இருக்காங்க. சார், இப்போ என்ன மாதிரியான பாதுகாப்பெல்லாம் பண்ணியிருக்கோம்? எவ்வளவு இடங்கள்ல நம்ம போட்டிருக்கோம் அந்த ஃபோர்ஸ் எல்லாம்? சார், இல்லை இந்த பகுதியில் யாரெல்லாம் நிறுத்தியிருக்கோம், என்னென்ன இது பண்ணிட்டு இருக்கோம்? சார் வணக்கம் சார். நாங்கள் தமிழ்நாடு வனத்துறை திருவண்ணாமலை வன கொடுத்துருப்போம். நாங்கள் டியூட்டி செய்கிறோம் சார். எங்கள் பாயிண்ட் வந்து பேகோபுரம் பேக் சைட் பாயிண்ட் சார். இது மலையேறும் பகுதி. இந்த மலையேறும் பகுதியில் வந்து யாரும் உள்ள மேலே அலோவ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ஏற்கனவே அரசாங்கம் போட்ட கட்டளை படிக்கிறோம். அவங்க ஏற்கனவே வந்து அடையாள அட்டை வழங்க மட்டும் தான் மேலே போனோம். மற்ற யாரும் பப்ளிக் அலோவ் பண்ணுறதில்ல. நிறைய மழை பெய்தோட புயல் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதாவது பாதுகாப்புக்காக எந்த மக்களையும் வந்து யாரையும் வந்து மேலே ஏற்ற விடலைங்க சார். காவல்துறை, வனத்துறை, ஃபயர் துறை எல்லாமே எஸ்டிஎஃப் போட்டு நாங்கள் பணி செய்கிறோம் சார். இதே போன்று இவர்களுக்கு உதவியாக தன்னார்வலர்களும் இந்த பகுதியில் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலே செல்லக்கூடிய கட்டளைதாரர்களுக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் கூட உணவு உள்ளிட்ட வசதிகளை ஏற்பாடு செய்திருக்காங்க. நீங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் நீங்க உங்க சார்பில் நீங்க பண்ணிட்டு போகாம நம்ம வனத்துறையுடன் காவல்துறையுடன் இணைந்து மக்கள் மேலே மலையேற தடைன்றதால் மக்கள் ஏறக்கூடாதுன்றதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு மலையேறாமல் தடுக்கிறோம். மற்றபடி நம்ம இங்கே இருக்கிற துறைகளுக்கு நம்மளால் முடிந்தது உணவு, தேன், பிஸ்கெட்டு, வாட்டர் பாட்டில் எல்லாம் மேலே போகிறவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். டியூட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். தற்பொழுது அந்த பக்தர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வந்தாலும் கூட அவர்களை தடுத்து நிறுத்தி மேலே இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்களுக்கு விலக்கி இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் குழுவினர் அவர்களை தடுத்து அனுப்பி வருகின்றனர். நெய் மற்றும் அதே போன்று அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த கட்டளைதாரர்கள் மட்டுமே தற்போது வரைக்கும் அந்த மலையின் மீது 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சிக்கு செல்வதற்கான அந்த அனுமதி என்பது அவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது.